Wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. இலங்கை திருநாட்டின் அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் பிரச்சார குழுவிலிருந்து இங்கே கரம்பை பகுதிக்கு புத்தளம் மாவட்டத்தின் கரம்பை கிளைக்கு தவ்வா பிரச்சார பணிக்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற ஷேக் முக்தரம் வாசில் ஹசரத் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வரவேற்பை கரம்பை உலமா சபை சார்பாகவும் இந்த பாடசாலை அதிபர் முதற்கொண்டு உப அதிபர்கள், பிரதி அதிபர்கள், அதே போன்று மணிகள் அனைவர்கள் மீதும் சார்பாக வருகவன வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற ஆசான்கள், அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற கரம்ப கிளையின் உபதலைவர், உறுப்பினர்கள் அனைவர்களையும் வருகவன வரவேற்பதில் சந்தோஷமடை பெறுவது அடைகிறேன். என் அருமை சகோதரிகளே, நானும் இந்த பாடசாலையில் 18 வருட காலமாக தொடர்ச்சியாக படிப்பித்து பதவிகளில் இருந்து 2015ஆம் ஆண்டு நானும் ஓய்வு பெற்ற ஆசிரியராகத்தான் இருக்கிறேன். பல நிகழ்வுகளை என கலந்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் கூட மாணவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், மாணவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒழுக்க சார்ந்த விடயங்களிலே மிக கவனமாக கண்டிப்பாக இருந்த ஒருவர் நான் ஒருவர். எனவே நாங்கள் ஒழுக்காப்பள்ள மாணவர்களை மட்டும் மையமாக சொல்லவில்லை, நாடகால ரீதியிலே முஸ்லிம் பாடசாலை என்ன, முஸ்லிம் அல்லாத பாடசாலை என்ன, ஒழுக்க வீழ்ச்சி, ஒழுக்க விடயங்களிலே மிக 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 பூச்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார். மிக மிக பூச்சியம். அது உம்மா வாப்பாட்ட கேட்டாலும் அவ்வாறுதான் சொல்லுவார். படிப்பிக்கின்ற ஆசிரியருக்கு கேட்டாலும் அப்படித்தான் சொல்வார். அவர் கூடித்திருந்த மாணவர்களை பற்றி கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவார். அவன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். எனவே எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறது. விழா இருந்தாலும் தனி பக்குவம், உம்மா வாப்பா சகோதரர் நடக்க வேண்டிய பக்குவம் இருக்கிறது. பாடசாலைக்கு வந்தால் அது தனி பக்குவம் இருக்கிறது. ஆசிரியரோடு எவ்வாறு நடந்து கொள்வது, ஆசான்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, சிறியோர் பெரியோரோடு எவ்வாறு நடந்து கொள்வது, பெரியோர் சிறியோரோடு எவ்வாறு நடந்து கொள்வது, எல்லாம் மாற்றம் சொல்லுகின்ற ஆணித்தரமான பண்பு. அந்த பண்புகள் எங்களிடத்தில் இல்லாத பட்சத்தில்தான் எங்களுக்கு உளவு ரீதியான பிரச்சனைகள் வருகிறது. நிறைய நீங்க உங்களுக்கு தெரியும், பாடசாலையிலே போதைப் பொருட்கள் சம்பந்தமாக அங்க கணிப்பீடு எடுத்தால் நம்முடைய பாடசாலை காப்பது அவ்வாறு ஒன்றும் இல்லை. கொழும்பு பகுதி அல்லது வேற பகுதியிலே நாங்கள் எடுத்தால் அறவாசி பேர் இருக்கிறார்கள் கணிப்பீடு சொல்லுகிறது. இவ்வாறான பிள்ளைகள் இவ்வாறு சமூகத்திலே அங்க தலைவுக்கு நிமிர்ந்து வாழும். இவ்வாறான படிப்புகளை மேற்கொள். பெற்றோருக்கு பாரும், பாடசாலைக்கு பாரும், சமூகத்துக்கு பாரும். எனவே இவ்வாறான ஒழுக்க நெறி எங்களுக்கு இருக்க வேண்டும்.
பண்பாடுகள் பழக்கத்திலே உடம்பு இருந்தால்தான், அந்த உடலில் இருந்தால்தான் எங்களுடைய அடுத்த பழக்கங்கள் எல்லாம் அடுத்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதான் மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறேன், இங்க சலாத்த தன்னால் தொழுங்கள், உங்களுக்கான மானக்கேடான தீய விடயங்களை தொழுக தடுக்க என்று சொல்லுகிறேன். அவ்வாறு யாராவுடைய தீய பழக்கம் இருந்தால் தொழுகை இல்லை என்பதா இருக்கு. ஏதாவது மாணவர்கள் வகுப்பிலே குழப்படி பண்ணினால், ஒழுக்க சீர நடந்தால் வீட்டிலே உம்மா வாப்பாவுக்கு அவர்கள் அடிபடியவில்லை என்பதா இருக்கு. எனவே தான் நான் பேசுவது மட்டுமல்ல, உங்களுக்கான அறிவுரை சொல்வதற்காக, உங்களுக்கான கனிவான முறையிலே பண்பான முறையிலே பண்பட்டவர்கள், பண்பட்ட தவா பிரச்சாரம் செய்கின்றவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கான சில நல்லுபதேசங்கள், நற்சிந்தனைகள் சொல்வார்கள். அதை கேட்டு பயன்பெறுமாறு எனது தலைவரையிலே வேண்டி விடுகிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.